வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரை சோபை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 4 எழுத்துக்கள் தான். இது என்ன? அலர்ட், அவேர், அவேக், அரைஸ். நம்மளுடைய சேனல் நேமே வச்சுக்கலாம். இது என்னென்னா, இளைய தளபதி விஜய் முன்பாகவே அலர்ட் ஆகிருந்துருக்கணும். நல்ல பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும்டா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம அதாவது சாதனைனா சோதனை வரும், அதை சாதிக்கணும்னா நம்ம அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்திருக்கணும். அலர்ட் ஆகிருக்கணும். ஒரு கேஸு போட போகிறாங்கன்னு ஒன்று ஓடினார் பார்த்தீங்க, அப்போவே முடிஞ்சு போச்சு அவருடைய கதை. அலர்ட்டு ஆகலை, அவேர். அந்த அவேர்னஸ் அவருக்கு பத்தலை. சினிமாவில் நடிக்க வந்தப்போ கூட அவங்க அப்பா இருந்தார். அப்படியே ஒரு கிட்ட எப்படி எந்த அளவுக்கு பக்கத்தில் இருந்து நவுத்தி கூட்டிகிட்டு போகிறோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க. அதனால் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இங்கே அரசியல் வந்தோடனே அந்த அவேர்னஸ் பத்தலை. பத்திரிகையாளர்கள் என்ன தான் சோஷியல் மீடியாவில் இவருடைய ரசிகர்கள் பலவிதம், இன்னும் தொண்டர்கள்லாம் கிடையாது, ரசிகர்கள் இன்ஸ்டாகிராமில் இதில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்குலாம் எத்தனை வயசுங்க? 10 வயசு, 12 வயசு, 15 வயசு, எல்லாத்தையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. எல்லாருமே ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, லைக்ஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் காசு கொடுத்து நம்ம ஆதவர்ஜுனா பண்ண வேலைகள் எல்லாமே பல விதமான யூடியூப் சேனல் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ அலர்ட்டு, அவேக். இந்த அவேக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, சாதாரண இது கிடையாது. அது சாதாரண எல்லாருமே வந்துடாது. இவர் அதில் தான் நிரூபிக்கணும். இன்னும் இவர் இளைய தளபதி விஜய் தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தளபதியோ இல்லை ஒரு சிஎம் கேண்டிடேட்டுக்கு இது நிற்கிறவரோ, ஹி இஸ் நோ மோர் ஃபிட் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் திங்ஸ். எப்போ ஒரு 2-3 நாள் கதவை அடிச்சுட்டு இருந்தாரோ அப்போவே முடிஞ்சு போச்சு, ஜோலி முடிஞ்சு போச்சு. இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மிகப்பெரிய அடுத்த லெவல் அரைஸ் அப்படின்னு வந்திருக்கலாம். போட்டு தாக்கியிருக்கலாம் திமுகவை. நீ தி ரைசிங் சன் தானே, நான் அரைஸு புதுசாக ஒரு இது கொண்டு போகிறேன் அப்படின்னு சினிமா டைலாக் மாதிரி விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் கூட இல்லை, துபாயில் இருக்கிறவர் வந்துட்டார் உதயநிதி, சிஎம் சார் வந்துட்டார் நைட்டு, உடனே அடுத்த நிமிஷம் சிஎம் சார் 1:30-2 மணிக்கெலாம் வந்துட்டார். அடுத்த பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிற இவர் எதிர்கட்சி தலைவர்கள் ஒருத்தர் விஜயபாஸ்கர் வந்துட்டார். செந்தில் பாலாஜி தான் ஏன் சீக்கிரமாக வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டாரு. ஆனால் உன்னுடைய தொண்டர்கள், நீ சொல்லக்கூடிய ரசிகர் கூட்டங்கள், அதாவது வெறி பிடித்த கூட்டங்கள், இவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய இது திமுக மேலே பழி, அடுத்தது விஜய் ரசிகர்கள் மேலே பழி, இதெல்லாம் வேண்டாம். ஒரு எலெக்ஷன் நடத்துகிறீங்கன்னா இந்த காம்படிஷனை, இந்த ஒரு தேர்தலை நியாயமாக நடத்துங்க. எனக்கு அப்போவே தெரியும் இது என்னென்னா கோமாளித்தனமான ஒரு கூட்டமாக இருக்க போகுது அப்படின்ட்டு. இந்தளவுக்கு ஒரு கோமாளித்தனமும் இந்தளவுக்கு ஒரு சோகமும் சோதனையிலையும் முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றிங்க இந்த காணொலியை பார்த்தமைக்கு. ரொம்ப தெளிவாக, ரொம்ப விரிவாக நம்ம காணொலியில் பார்ப்போம். இது எல்லாத்தையுமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டீட்டெயில்ஸாக ஏன் ரஜினிகாந்தை போய் பார்க்க போகிறாரு அப்படின்னு.